பொது திட்டங்களை பெற்றுக்கொள்வதற்கு மக்கள் பாரிய புரட்சியில் ஈடுபடுகின்றனர். அவ்வாறான பொது திட்டங்களை மக்களிடம் கையளிக்கும் போது அதனை திறந்து வைப்பதற்கு அரசியல்வாதிகள் பாரிய போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். இந்த திட்டங்களினூடாக கிடைக்கும் பயனா அல்லது அதனை திறந்து வைப்பவர்களா மக்களுக்கு முக்கியம். 40 மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்ட ஹிங்குரான வாராந்த சந்தை கட்டட தொகுதி இன்று காலை 9:45 அளவில் திறப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டிருந்தது. அதற்காக கிழக்கு மாகாண முதலமைச்சர் அழைக்கப்பட்டிருந்தார். எனினும் கட்டடத்தை திறப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டிருந்த நேரத்திற்கு 10 நிமிடங்களுக்கு முன்னர் அமைச்சர் தயா கமகே மற்றும் பிரதி அமைச்சர் அனுமா கமகே அங்கு வந்து பலவந்தமாக கட்டடத்தை மக்களிடம் கையளிப்பதற்கு முயற்சித்தனர். நீங்கள் கலந்துரையாடி கூறினால் நாம் செய்வோம். எமக்கு கூறியவற்றை நாம் செய்கின்றோம். நீங்கள் இதனை விரும்பாவிடின் நாம் இங்கிருந்து செல்கின்றோம். உங்களுக்கு நாம் கூறுவது புரிகின்றது அல்லவா? இந்த பகுதியில் தேர்தலில் நாமே போட்டியிட்டோம். தேர்தலில் போட்டியிட்டவர்களுக்கு அறிவிக்காது மட்டக்களப்பு திருகோணமலையிலிருந்து வந்து இவ்வாறு செய்ய முடியாது அல்லவா? இதனைத் தொடர்ந்து அமைச்சர் தயா கமகே கட்டட தொகுதியின் பதாகையை திறந்து வைத்தார். இந்த சம்பவம் இடம்பெற்று 5 நிமிடங்களுக்கு பின்னர் அங்கு வருகை தந்த கிழக்கு மாகாண முதலமைச்சருக்கு கடதாசியில் மூடப்பட்டிருந்த பதாகையை திறப்பதற்கு நேரிட்டது. கிழக்கு மாகாண சபைக்கு முதல் முறையாக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. 4 மாதங்களே உள்ளன. இதனை திறப்பதற்கு நான் வர வேண்டுமா அல்லது வேறு எவரும் வேண்டுமா என்று இல்லை. அரசியல் செய்வதற்கு எமக்கு தேவையில்லை. ஜனாதிபதி இந்த நிதியை ஒதுக்கியுள்ளார். மக்களுக்கு அதிகபட்ச சேவையை செய்வதற்கே நாம் எதிர்பார்க்கின்றோம். ஏதேனும் ஒரு சம்பவம் ஒன்று நேர்ந்துள்ளது. அது தொடர்பில் முதலமைச்சரிடம் நான் மன்னிப்பு கோருகின்றேன். பதாகையை திறப்பதற்கு போடப்பட்டிருந்த துணியை கலற்றி எரிந்துவிட்டார். துணியை கொண்டு சென்றார். முதலாவதாக அவர் திறந்து வைத்தார். பின்னர் இரண்டாவதாக முதலமைச்சர் உள்ளிட்ட குழுவினர் கட்டடத்தை திறந்தனர். நல்லாட்சியில் இடம்பெறும் நகைச்சுவையான விடயம் என்றே நான் இதனை கூறுகின்றேன். தமது உரிமை இல்லாத விடயம் ஒன்றில் பலவந்தமாக தலையீடு செய்துள்ளார். இந்த மாவட்டத்தில் உள்ள சிரேஷ்ட அரசியல்வாதி ஒருவரை நான். எனது 40 வருட அரசியல் வாழ்க்கையில் இன்றைய தினமே இவ்வாறானதொரு கீழ்த்தரமான சம்பவம் ஒன்றை எதிர்நோக்கியுள்ளேன்.